ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தருண் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈவில் நன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஈவில் நன் வந்து நான் ஒரு நல்ல கேம்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நிறையா காமெடியான விஷயங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஈஸி, நார்மல், எக்ஸ்ட்ரீம்னு நிறைய லெவல்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஈஸியில் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். லோ, மீடியம், ஹை, நம்ம ஹை கிராஃபிக்ஸ்லேயே வச்சுக்கலாம். இன்ட்ரடக்ஷன் இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே கொடுத்தாச்சு, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய சம்பவங்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். டே 1 வந்துருச்சு. போர்டில் எதையோ எழுதுறான். ஓகே, அவன் என்ன எழுதுறான், நமக்கு என்ன. இப்போதைக்கு நம்ம கதவை திறந்துட்டு ஈவில் நன்னை போய் சம்பவம் பண்ணலாம். சாரி, அதுதான் நம்மளை சம்பவம் பண்ணோம். நம்ம அதை சம்பவம் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். இன்னும் காயின் மாதிரி இருக்குது. கீ கார்டா? ஓ, ஃபோன் கார்டு. அது மொபைல் ஃபோன் கார்டு மாற்றி கீ கார்டுன்ட்டேன். சரி, ஓகே. இங்கே மேலே போய் இங்கே இந்த இடத்துல தான் வந்து கேபிள் இருக்கும். எங்கே கேபிளையும் காணும், ஒன்றுத்தையும் காணும். கேபிள் இருக்குன்னு நினச்சி இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு வழியாக கேபிளும் கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் இந்த எலக்ட்ரிக் போர்டில் நம்ம போட்டுட்டோன்னா, எலக்ட்ரிக் பேனலில் போட்டுட்டோன்னா இப்போ இந்த இடத்துக்கு எலக்ட்ரிக் வந்துடும். கடைசியில் ஃபைனலி நம்மளை ஒரு எலக்ட்ரிஷியனாக்கி, ஐயோ ஹெட்ஷாட் சொல்ல டைலாக் கூட சொல்ல விட மாட்டேங்குது. ஹெட்ஷாட் போட்டுருச்சு. நம்மளை ஃபைனலி ஒரு எலக்ட்ரிஷியன் ஆக்கி விட்டுருச்சு. அதுவும் ஈவில் நன் வீட்டில். தப்பிக்கணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். திருப்பி எழுதுறான். இந்த கொடூரமான வீட்டில் இவனுக்கு எங்கே இந்த சாப்பீஸ் கிடைக்குது? ஓ, இது வீடு கிடையாது, இது ஒரு ஸ்கூல். இது நிறையா குழந்தைங்களை பிடிச்சி வச்சு கடத்தி இது கொலை பண்ணுது. ஓகே, இந்த சுவிட்சை இப்போ ஆன் பண்ணி விட்டோன்னா அங்கே அந்த பக்கமும் டோர் ஓப்பன் ஆகும். சரி, இப்போதைக்கு இந்த டோரில் வந்துட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம சுற்றி முற்றி பார்ப்போம். ஓப்பன் த டோர். இந்த இடத்துல க்ரோபார் இருக்குமே. ஆமாம், க்ரோபார் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த க்ரோபாரை பயன்படுத்தியிருக்கல. இந்த வழியாக நம்மளால் வந்துட்டு இந்த ஒரு கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும். நான் சும்மா இப்போ ஒரு டைம் போய் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் தான் வந்து நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சும்மா ஒரு டைம் வெளியே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கார் நிற்கும். இது ஃபுல்லாக அந்த கார் வர இடம். கார் முட்டிச்சு மர்கையா தான். ஓகே, இப்போ நம்ம திருப்பி வந்துட்டு மேலே போகலாம். மேலே போயிட்டு டோர் எஸ்கேப்புக்கான வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து மேலே ஏறிக்கலாம். இந்த ரூமில் வந்துட்டு உட்காந்து இந்த சந்து வழியாக நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ தான் என் கண் பார்வையில் வெளிச்சம் தெரியும். ஐயோ, இப்போ தான் அந்த பக்கம் தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். இந்த பக்கம் வந்துட்டு இப்போ வெளியே வந்தால் தான் ஐயோ ஈவில் நன்னு அண்ணன் என் பின்னாடி ஓடிட்டுருக்குது. நல்ல வேலை இந்த கேமை உருவாக்கணமா ஈவில் நன்னுக்கு இவ்வளோ கம்மியான ஸ்பீடை கொடுத்தான். அது மட்டும் வேகமாக ஓடி இருந்தால் இன்னத்துக்கு நமக்கு ஹெட்ஷாட் போட்டிருக்கோம். ஈவில் நன்னோட நம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். சரி, ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த ஸ்டிக்கு தான் தேவைப்படுது, ப்ரூம் ஸ்டிக். ஓகே, நமக்கு ப்ரூம் ஸ்டிக் கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு தப்பிக்க. ஓ நோ, ஃபாலோ பண்ணிட்டே வருது. இப்போ எப்படி போகிறது? இங்கே ஒரு பாதாள சுரங்கம் இருக்கும். இந்த வழியில் ஒரு மேட்டர் இருக்குது. நம்ம அப்புறமா வேறு எப்போயாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ
மேட்டர் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த அது வந்து மாஸ் கிரியேட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல. சரி, அது வந்து நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் எதுக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கேன்னா ஈவில் நன்கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு தான். ஓகே, இந்நேரத்துக்கு ஈவில் நன் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஈவில் நன்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக கீழே இறங்கக்கூடாது, இந்த வழியாக கீழே இறங்கணும். அந்த வழியாக கீழே இறங்குனா அது நம்மளை பார்த்து பிடிச்சிரும். இப்போ இங்கே சவுண்டை போட்டு நம்ம அங்கே தப்பிச்சிடலாம். ஓகே, ரைட்டு லெஃப்ட்டு என்ன இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன். கரெக்டாக தான் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல தட்டி மேலே ஏறிடணும். இந்த சேர் மேலே ஏறிட்டு மேலே அந்த இடத்துல தட்டணும்னா ஒரு டப்பா வந்து விழுவோம். அந்த டப்பாக்குள்ளே தான் ஈவில் நன் வந்து இந்த வீட்டோட மெயின் கேட் சாவியை ஒளி வச்சிருக்கு. இந்த டப்பா ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல மாடிக்கு போகணும். அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோரா? இதுதான் டாப் ஃப்ளோரே. டாப் ஃப்ளோருக்கு போகணும். இங்கேருந்து டொமால்னு இந்த ட்ராப் கொடுத்து அதை கீழே அந்த கிரவுண்டில் போட்டோன்னா அந்த பாக்ஸ் டமால்னு ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓப்பன் ஆன பாக்ஸ் பக்கத்தில் ஒரு கீ இருக்கும். அந்த கீயை போய் எடுக்கணும். அவ்வளோதான். இதோட நம்ம வந்துட்டு இப்போ ஜெயிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக இந்த ஒர்க்கும் இல்லை. ஐயோ, என்னையா மேலே கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கு. நம்ம மாட்டிருந்தா நம்மளும் இதே மாதிரி தான் தொங்க விட்டு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ ஈவில் நன்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம உயிரை. அங்கே ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரியுது. யார் அது? ஐயோ, பிளாக் ஷீப் நம்மளை துரத்துது. ரைட்டு வாங்க, லெஃப்ட் வாங்க. ஈவில் நன்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கலாமா? ஈவில் நன் லைக் பண்ணிவிடு, ஷேர் பண்ணிவிடு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. அப்புறம் அந்த பெல் ஐக்கானி தட்டி விட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறேன். ஈவில் நன் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன். நீங்களும் லைக், ஷேர் அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணி தப்பிக்கலாம். ஓடுறா சீக்கிரம் ஓடுறா, பின்னாடி வந்துட போகுது. அது கண்ணு முன்னாடியே நம்ம தப்பிக்கணும். அப்போ தான் அதுக்கு மனசு வலிக்கும். வாவ், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. என் கண்ணில் இப்போ சுகந்தரம் தெரியுது. இன்னும் ஆடிக்கிட்டே போகிறான். ஓகே, தப்பிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ நம்ம வந்துட்டு கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கார் எஸ்கேப், அதுக்கப்புறம் லைனாக என்னென்ன எஸ்கேப் இருக்கோ நம்ம எல்லா எஸ்கேப்புமே பண்ணலாம். நடுவில் வேறு ஏதாவது ஹாரர் கேம் கூட விளாட்லாம். அடுத்தது வந்துட்டு மைன்கிராஃப்ட் எபிசோட் 14ன்னு நினைக்கிறேன். அதை தான் போட வேண்டிய வேலை இருக்குது. ஹார்ஸை தான் டேம் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, இதை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.